ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். நான் இந்த 5 நாள் வந்து ஒரு கிளாஸை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. என்னை நீங்கள் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வச்சதுக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டேன். பட் நீங்கள் பேசின அந்த விதத்துலேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. பிகாஸ் அவ்வளோ பொலைட்டாக பேசுனீங்க. அதே போல் ஃபஸ்ட் டேவே வந்துட்டு உன்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு புரிய வச்சிங்க. அண்ட் நான் ஃபஸ்ட் டே கிளாஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கிளாஸ்லையுமே வந்து முதல் நாள்லேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்னென்ன பண்ணேன்னா 2 பில்லோ கவர், அப்புறம் ஒரு பேகு, அப்புறம் கைப்பிடியோட ஒரு பேகு, அப்புறம் அந்த டவல், கர்ச்சீஃப், இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டேவே ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியம், எப்படி ஃபஸ்ட் டேவே நம்ம இது பண்ணோம். ஏன்னா நான் உள்ளே வந்தது வந்து என் மைண்ட் செட் சரி எப்படியோ ஒரு சைடு மட்டும் அடிக்க வைப்பாங்க, பேப்பரில் அடிக்க வைப்பாங்க, இதை மட்டும் தான் நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை இவ்வளோ ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது எனக்கு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அதே போல் நான் வீட்டில் காட்டும் போது எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நீ பண்ணியா அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ உன்னாலேயும் முடியுங்கிறத தாண்டி நீங்கள் அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது வந்து நிஜமாலுமே வந்து ரியலி ஆசம் மேம். அண்ட் ஆல்சோ நான் ஒரு 2 முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நம்ம எந்த டைப் ஆஃப் கோர்ஸ் போனாலும் காலையில் இப்போ நம்ம ஒரு 4 hours கோர்ஸ் போகிறோம்னா அந்த 4 hours முடிஞ்சதும், இல்லை 1 hour கோர்ஸ் போகிறோம்னா அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெயினர் யாரோ இந்த ட்ரெயினி யாரோங்கிற மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. நமக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த கிளாஸ் டைம் நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். பட் ஆனால் உங்ககிட்ட நான் அன்றைக்கி ஒரு ஐ திங்க் ஒரு 9:45 அந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே அந்த மெசேஜை பார்த்து இது இந்த ப்ராப்ளம்னால தான் இது வருது அப்படிங்கிறத நீங்கள் உடனே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இதுவும் நைட் டைம். ஸோ இது வந்து யார் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரில மேம். ஸோ அது எனக்கு இன்னுமே வந்துட்டு எனக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு இடத்துல தான் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதே போல் கிளாஸ் டைமிங்ஸ், இப்போ நான் வந்து நம்ம வேறு ஏதாவது கோர்சஸ் ரிலேட்டடாக அங்கே போயிட்டு நான் சாட்டர்டே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா நம்ம சாட்டர்டே மட்டும்தான் வரணும்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எந்த இடத்துல வந்துட்டு என்னால் சாட்டர்டே வர முடியாது, ஸோ நான் இந்த வீக் மட்டும் நான் ஈவினிங் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க அப்படிங்கிறது வந்து எங்கே சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை நான் பார்த்தது இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் போன வரைக்கும் எங்கேயும் அப்படி இருந்தது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதையும் எனக்கு கொண்டு வந்து, அதாவது நான் என்னால் வர முடியாதுங்கிற போது நீங்கள் அந்த 1 hour கிளாஸையும் நீங்கள் வர வச்சுருந்தீங்க. அதாவது என் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தப்பான முடிவு எடுக்கலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு நிறைய இது மூலமாக நீங்கள் எனக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஜாயின் இன் திஸ் கிளாஸ். நானும் ஒரு நல்ல டெய்லர் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ மேம்.